எல்லாரும் வாழ்க்கோம். இந்த ஏமாத்துறதெல்லாம் கூடுதல் யாரும் பாருங்க, அறிவுள்ளவன் தான் ஏமாத்துறோம். அறிவு இல்லாம சிந்திக்கவே மாட்டான். என்ன இதுல என்ன இருக்குமா? அறிவுள்ளவன் என்ன பண்ணுவான்? ஏய், இதுல பண்ணணும்டா, இப்படி பண்ணணும்டா, அறிவுபூர்வமா சிந்திப்பான். நிறைய இடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த போலித்தனமான கபடத்தனமான கிரைம் தாட்ஸ் எல்லாம் எங்க வருதுன்னா அறிவுல இருந்தா வரும். எந்த ஏழையாவது நமக்கு காசு இல்லடா நோட் அடிப்போமான்னு போவானா? கடன் வாங்குவோம், திருடுவோம்னு சொல்லுவோம். அவன் நிறைய வச்சிருக்கான், அடிச்சுட்டு ஓடிடலாம். அது ஒரு எக்ஸ்ட்ரீம்ல வரும். ஆனா இதே மாதிரி நோட் அடிச்சு உன ஃபுல்லா பரப்பிடணும்னு திங்க் பண்றது யாரு? அறிவுள்ளவனால தான் முடியும். ஏன்னா அந்த டிசைன் பண்ணணும், செராக்ஸ் எடுக்கணும், மிஷின்ல கொடுக்கணும். அப்ப அந்த மிஷினை எப்படி டிசைன் பண்றது? அப்படி நோட் அடிச்சு வெளியில வருது பாத்தீங்கன்னா இதுதான் நம்பர் ஒன் உண்மையா ஒரிஜினல் நோட் வச்சாது. அப்படி அடிச்சா பட்டுங்குது. என்ன அங்க கொடுத்த அந்த நம்பர்ல டிஃபர் ஆகுது. யாருக்கு அப்படிதான் புரியுதாங்க. உள்ள லைன் கூட போட்டு கொடுக்குறான். அப்ப இது பிரெயின் தானே. இந்த பிரெயின் எதுக்கு வருது? தேச துரோகத்துக்கு வருது. எத்தனை கோடி மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். இவன் ஈஸியா இந்த மாதிரி பண்ணும்போது அத்தனை பேருக்கும் துரோகம்ல பண்றான். அப்ப அறிவு என்பது துரோகம் பண்ணுவதற்கும் அடுத்தவர்களை கெடுப்பதற்கும் உதவக்கூடியது. அறிவு பூரணமாக நம்மை உயர்த்துவது அல்ல. நல்ல ஞாபகம், இன்னைக்கு உள்ள சப்ஜெக்டே அதுதான். நான் வெறும் அறிவை நம்பி வாழ்கிறேன்னு சொன்னான்னா அவன் துரோகியா இருப்பான், ஏமாத்துக்காரனா இருப்பான், சதி திட்டம் தீட்டுவான். ஏன்னா அறிவு உள்ளவன் அதே தான் பார்ப்பான். அங்க போன உடனே முதல்ல போய் நம்ம உட்காரணும். அப்ப அதுக்கு திட்டம் தீட்டிகிட்டே போவான். ஒருத்தர் முன்னாடி ஓடுறான், இவன் போனா அங்க போய் நம்ம சீட்ல உட்காந்துருவான்னு. சார் ஏம்மா என்னம்மா அங்க யாரும் கூப்பிடுறாங்க சார் உங்களை. உடனே இவன் திரும்பி அங்க ஓடுவான். இவன் போனோடனே இவன் ஒன்று சீட்ல உட்காந்துருவான். எதை பயன்படுத்தினான்? அறிவை பயன்படுத்தினான். அப்ப அறிவு என்ன ஆச்சுது? ஒருத்தனை ஏமாத்தி அனுப்பிச்சு உன்னை கொண்டு முன்னாடி உட்கார வச்சு. இது பெருமையா? இது சாதனையா? ஆனா இது என்ன நினைப்பான்? நான் தான் முன்னாடி இருக்கிறேன் பாத்தியா, மினிஸ்டர் அப்படி உட்கார்ந்தா என்னதான் பார்த்துக்கிட்டு உட்காரணும். இந்த அறிவு உங்களையே கொல்லும், உங்களையே பாதிக்கும். அப்ப இந்த அறிவை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றுவது என்பதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய தேடுதலாக இருக்கு. படிக்கிறேன், படிச்சதை சம்பாதிக்கிறதுக்காக மாற்றணும். அந்த கல்வியை நமக்கு சாதகமா மாற்றணும் சொல்லிட்டு டிசைன் பண்றாங்க. இன்ஜினியரிங், அது இது ஆர்கிடெக்சர், அது இது என்னெல்லாமோ எல்லாமே தனக்கு சாதகமாக அந்த அறிவை பயன்படுத்திக்கிறாங்க, மாத்திக்கிறாங்க. பட் அதுல சுயநலம் இருக்கும் இல்லையா? ஒருத்தன் ஒரு டிசைன் பண்றான், ஆர்கிடெக்சர், நல்ல பிரெயின். அவன் ஒருவர் சொல்றார், சார் எனக்கு இந்த வீடு இடம் கொஞ்சம் ஆசை இருக்கு, பட் இதுல ஒரு கம்ஃபர்ட்டா எனக்கு ஒரு பில்டிங், ஒரு அபார்ட்மெண்ட் நீங்க கட்டி தரணும். அவ்வளவுதான் சார், விட்டுருங்க சார், பாத்துக்கலாம். ஆனா அதுக்கு உள்ள ஃபண்டை மட்டும் எனக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஐ வில் கிவ் த டிசைன் டு யூ. கரெக்டா என்ன பண்ணுவான்? அடுத்த வீட்டு செவருக்கு மேல இவன் செவரு இருக்க மாதிரி பண்ணி கொடுப்பான். இடம் கூடிரும். மேல போக போக அவன் மாடிக்கு மேல இவன் மொட்டை இது வரும். அவனும் 4 மாடியில இவன் கட்டியிருக்கான், அவன் ஒரு மாடியில இருக்கான். மேல எங்க வருது? வானத்துல நான் கட்டினாப்பா. போராட முடியாது. நீ எப்படி என் இடத்துக்கு மேல வருதுப்பா? நான் சரி, நீ கெட்டு போய் பாருங்க, இடிச்சுக்கிறேன். இல்லை நீ கெட்டு, நான் எடுத்துருதான் முடியுமா? அவன் வெள்ளடிக்கவே முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கான். பக்கத்து வீட்டுக்காரன் வெள்ளை அடிக்கிறதுக்கு, ஒயிட் வாஷ் பண்றதுக்கு முடியாத ரேஞ்சில் இருக்கான். இவன் போய் 4 மாடி மேல கட்டி அந்த டெரஸ் இதெல்லாம் வந்து எங்க வருது? இவன் இடத்துக்கு மேல வருது. சார் அது மேல போகும்போது அப்படிதான் சார் ஷேடோ வரும். இங்க பார்த்தா அவங்களுக்கு ஷேடோ சார். அவன் பேசுற இங்கிலீஷும் டெக்னிக்கலும் இவனுக்கு பேச முடியல, இவன்கிட்ட ஃபண்டே இல்லை. நான் கோர்ட்ல போடுவோம், அங்க அப்படி எங்கனாலும் முடியும். ஏன்னா இவன்கிட்ட ஆள் இருக்கு. இவன் அறிவை பயன்படுத்தி யாருனாலும் உடனே என்ன பண்றான்? சமாளிச்சிடுறான். அவனுக்கு முடியாது. அப்ப அந்த ஏழை என்ன பண்ணுவான்? லைஃப்ல ஃபெயிலியர் டைம். இவன் பெருமையா நினைச்சிட்டு இருப்பான், நாம் ஜெயிச்சுட்டேன். என்ன ஜெயிச்சுட்டான்? துரோகத்துல ஜெயிச்சுட்டான். ஒருவனை அழ வச்சுட்டான்.
ஒருவனுடைய சந்தோஷத்தை இவன் பறிமுதல் பண்ணிட்டான். பாருங்க, அப்ப அந்த அறிவு உங்களுக்கு என்ன கொடுத்தது? ஆபத்தை கொடுத்தது, வினையை கொடுத்தது, மீண்டும் பிறவிக்கு தள்ளப்பட்டது.